இந்து கோவில் நிதி கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டுமே வேலை வாய்ப்பு. உயர்நீதிமன்றம் அதிரடி. இது குறித்தான ஜெம் தொலைக்காட்சியின் சிறப்பு தொகுப்பு. கோவில் நிதியில் துவங்கிய கல்லூரியில் இந்துக்களுக்கு மட்டுமே பணி. ஹைகோர்ட் அதிரடி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கோவில் நிதியில் துவங்கப்பட்ட கல்லூரியில் இந்துக்கள் மட்டுமே பணி நியமனம் பெற தகுதி உள்ளது என சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவில் நிதியில் நடத்தப்படும் கல்லூரி பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற அறிவிப்பாணையை எதிர்த்த வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றமானது உத்தரவிட்டிருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் சுஹைல் என்பவர் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார். சென்னை கொளத்தூரில் உள்ள கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் உதவியாளர், இளநிலை உதவியாளர், டைபிஸ்ட், அலுவலக உதவியாளர், வாட்ச்மேன், துப்புரவாளர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்களை வரவேற்று 2021 அக்டோபரில் அறநிலையத்துறை இணை ஆணையர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அப்போது நேர்முக தேர்வுக்கான தேதியும் அறிவிக்கப்பட்டது. பணியிடங்களுக்கு இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் என்ற நிபந்தனையும் அதில் விதிக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. நான் பிறப்பால் முஸ்லிம் சமூகத்தைச் சேர்ந்தவன். அறநிலையத்துறை விதித்துள்ள நிபந்தனையால் நேர்முக தேர்வில் பங்கேற்க எனக்கு தகுதி இல்லை. எனவே இந்த அறிவிப்பை ரத்து செய்ய வேண்டும். அலுவலக உதவியாளர் பணிக்கு போட்டியிட என்னை அனுமதிக்க வேண்டும் என்று அவர் மனுவில் கூறியிருந்தார். மனுதாரர் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் எஸ் துரைசாமி, இந்துக்கள் மட்டுமே விண்ணப்பிக்க முடியும் என்பது அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. கோவில் வாயிலாக இயங்கும் கல்லூரி மத நிறுவனம் அல்ல, அது கல்வி நிறுவனம். கல்லூரியில் மேற்கொள்ளப்படும் நியமனங்களுக்கு அறநிலையத்துறை நடைமுறை பொருந்தாது என்று வாதிடப்பட்டது. கல்வி நிறுவனத்தை நிர்வகிப்பது மதச்சார்பற்ற நடவடிக்கை. எனவே மத அடிப்படையில் நியமிக்க முடியாது என்றும் அவர் வாதிட்டார். அறநிலையத்துறை சார்பில் கூடுதல் அரசு பிளீடர் எஸ் ரவிச்சந்திரன், இணை ஆணையர் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சூர்யா ஆஜராகி கோவில் வாயிலாக துவங்கிய கல்லூரியில் இந்துக்கள் மட்டுமே நியமிக்கப்பட தகுதி உள்ளது என்று வாதிட்டனர். அறநிலையத்துறை சட்டப்படி மத நிறுவனம் என்பதால் அதன் ஊழியர்களாக இந்துக்கள் மட்டுமே இருக்க முடியும். கோவில் நிதி வாயிலாக கல்லூரி துவங்கப்பட்டிருக்கிறது. அரசின் நிதி உதவி இன்றி கல்லூரி இயங்குகிறது என்றனர். இருதரப்பு வாதங்களுக்கு பின் நீதிபதி விவேக்குமார் சிங் பிறப்பித்த உத்தரவில் ஆவணங்களை பரிசீலிக்கும் போது கபாலீஸ்வரர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியானது ஒரு சுயநிதி கல்லூரி என்பதும், அரசிடம் இருந்து எந்த உதவியும் பெறாமல் மாணவர்களிடம் பெறப்படும் கட்டணம் வாயிலாக மட்டுமே செலவுகள் மேற்கொள்ளப்பட்டு கோவிலால் நடத்தப்படுவது என்பதும் தெரிய வருகிறது. இந்த கல்லூரியை துவக்கியது கோவில் என்பதாலும் மத நிறுவனம் என்ற வரையறைக்குள் வருவதாலும் அறநிலையத்துறை சட்டம் இதற்கு பொருந்தும். எனவே இந்துக்கள் மட்டுமே பணி நியமனம் பெற தகுதி உள்ளது என்று தீர்ப்பளித்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அறநிலையத்துறை சட்டப்படி பார்த்தால் இந்த கல்லூரியில் எந்த நியமனம் நடந்தாலும் அவர் இந்து மதத்தை பின்பற்றுபவராக மட்டுமே இருக்க வேண்டும். இந்த வழக்கில் இது தகுதியில்லை, மனு தள்ளுபடி செய்யப்படுகிறது என்று நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.